Hello guys, welcome back to Steve Explainer channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா மை பெர்ஃபெக்ட் போஸ்ட் அப்பாகலிப்ஸ் லைஃபோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த மேன்மாவோட ஒரு எபிசோட் 1 போட்டிருப்பேன். பார்க்கலன்னா பார்த்துருவாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்படின்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் அப்புறம் நம்மளோட இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, ரொம்ப நம்ம வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த சிஸ்டம் வந்து நீ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டி கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸை வந்து தின்னுக்கிட்டு இருக்கான். பண்ணால் நல்லா தான் இருக்கும், நான் ரிச் ஆயிடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய டைக்கூனாக மாறிடுவேன், பெரிய ஆளாக மாறிடுவேன், ஜாலியாக இருக்கும், என்னை சுற்றி பொண்ணுங்களாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுதான் என்னோட லைஃப்பில் ஒரு பீக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்போ விட்டுட்டு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போதைக்கு உங்களோட பில்டிங்குள்ளே ஒரு இன்ட்ரூடர் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் வருது. இந்த கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல ட்ரிகர் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வந்து நிறையா வந்து ரிவார்ட்ஸும் இருக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட வீட்டுக்குள்ளேயே வருவீங்க, என்னோட ப்ராப்பர்ட்டி உங்களை தொட்ட விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல 2 பேர் வந்து வரானுங்க. இப்படியோ நம்ம அந்த ஜாம்பிகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கிறாளே அவ கத்தி எல்லா ஜாம்பியும் நம்ம பக்கத்து திருப்பி விட்டுட்டு அவள் ஜாலியாக போயிட்டான்னு சொல்லும் போது, பிரதர் ஜான் நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அதை விடு, நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானது எல்லாமே ஃபுட்டு மட்டும்தான், இந்த ஆஃபீஸ் பில்டிங்கில் ஏதாவது மிச்சம் இது இருக்குதான்னு பாருன்னு சொல்லும் போது, புரிஞ்சது தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ முதல்ல போ அப்படின்னும் போது, என்னது அப்படின்னும் போது, என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷமாக இருந்த சோறுனும் போது போய் தேடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, போடா வாய் பேசாமல் முதல்ல போய் தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனுமே கத்தி எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல பயந்து போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல சில ஸ்டெப்ஸ் எல்லாம் சவுண்டெல்லாம் கேட்க, ஏன்டா அப்படியே சிக்கன் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை பாஸ் சில ஃபுட் ஸ்டெப்லாம் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக இல்லைனா ஏதாவது ஒரு சர்வேவர் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது, அவனுங்களை எவனாவது இருப்பான்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஷாக்காக அந்த இடத்துல நம்ம ஹீரோ வரான். வணக்கண்டா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இவனும் அப்படியே பயந்து ஷாக்காகி கீழே விழுந்துக்கிட்டு இருக்க, அங்கே எத்தனை பேர் இருக்காங்கடா தம்பி, சாப்பாடு எதுவும் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவனை பார்த்தாலே நல்லா ஒல்லி குச்சி ஆட்டம் இருக்கிறான், இவனால் நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே நான் வந்து இந்த ப்ரைவேட் கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப பெரிய தப்பு, நீங்கள் வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செக்யூரிட்டி யாரும் உங்களை கீழே தடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் முதல்ல இந்த கம்பெனியோட பூட்டை மாற்றணும்டா, இந்த மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு அவனும் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, இந்த லாவை படி பார்த்தனா நீ எங்கள் கம்பெனிக்குள்ளே ட்ரெஸ் பாஸ் பண்ணுறக்க, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் 13th ஃப்ளோர் வாங்க, அங்கே எங்கள் லாயர் ஜாங்வி இருப்பார், அவர் கூட நீங்கள் பேசுங்க, இப்போ கூட லேட் ஆகல, நீங்கள் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடி போயிருங்க, இல்லைனா உங்களை அரெஸ்ட் பண்ணுறவன், அப்புறம் கம்பி என்னண்டா அப்படின்னு சொல்லும்போது இது கேட்டால் அவனுங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறானுங்க. என்னடா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, வெளியில் என்ன நடக்குதுன்னு என்னது உனக்கு தெரியுதா இல்லையா, சரி அதெல்லாம் விடு, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பின்னாடி நம்ம ஹீரோ கயிறை வச்சுருக்கான், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு, தம்பி நீங்கள் இருந்து கிளம்பு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் உனக்கு நான் ஒரு பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மேனேஜர் ஜாங் சீவி இங்கே வாங்க, செக்யூரிட்டி கார்டெலாம் வேஸ்ட்டு, நீங்கள் வந்து இவனுங்களை என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னடா அவன் பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான், இல்லைன்னா நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்களா என்ன வந்து நம்மளை அடிச்சிருவானுங்களான்னு சொல்லும்போது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, போடா அவனை போய் கொண்டுடுறா அப்படின்னு சொல்லும்போது, டேய் தம்பி என்னை மன்னிச்சிடுறா, நீ என்னை ப்ளேம் பண்ணாத சரியா, நான் முன்னாடியே டீசெண்டாக கேட்ட போய் நீ கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் ஹீரோ அவனோட கத்தி ஈஸியாகவே தட்டி விட்டு வயிற்றுலேயே ஒரு குத்துறான். அவனும் பறந்து போய் விழுகும் போது, என்னடா தம்பி என்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மொட்டையினுமே அவனோட கட்டையை எடுத்துட்டு, தம்பி உனக்கு வேணால் கொஞ்சம் ஸ்கில் இருக்கலாம், நீ வேணால் அவனை அடிச்சுக்கலாம், என்னை தொட முடியாதுன்னு சொல்லும்போது அவனுமே ஷாக்காக வரான். அந்த இடத்துல அவங்க 2 பேருமே நான் உனக்கு ஒரு ஃபஸ்ட் சான்ஸ் கொடுத்தேன்ல, நீ அப்பயே ஓடி இருக்கணும், மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்ட தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எப்படியோ நான் இந்த லைனை சொல்லிட்டேன்டா, இந்த டைலாக்கை சொல்லணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட அவனுமே பயங்கரமாக கதறிட்டு, டேய் ஜாம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் எஸ்கேப் ஆக இந்த மஞ்சள் கலர் முடிக்காரன் வந்து மாட்டிக்கிறான் அந்த இடத்துலையே. அப்படியே அவனுமே வந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். டேய் எனக்கும் நில்றா அப்படின்னு சொல்லும் போது, போடா செத்தா சாவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டு போகும்போது, நீங்கள் கண்டிப்பாக அவங்கள விடக்கூடாது, நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படியே அவங்க செத்தே ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை போய் முடிச்சு விடுங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அவனுங்க 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. ஓ சைட் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணிட்டேன்,
அதனால தான் அவங்க என்னை தாண்டி போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போதைக்கு அந்த மொட்டையுமே பிடிச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விடுங்க நம்ம எஸ்கேப் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, டேய் தம்பி உனக்கு தெரியாதா வெளியில் நமக்காக ஜாம்பிகளாக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து மாதம் இறங்கி வரான் 2 ஜாம்பியை கூட்டிகிட்டு. நான் வந்து ஒரு ஆர்டினரியான பர்சனாக இருக்கணும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் நீங்கள் என்னோட பழைய ஃபார்ம் என்னோட ப்ரைமுக்கு கொண்டு வர வச்சிட்டிங்கல்லடா, என்னை ஒரு கோல்டான ஒரு ஆளாக மாற்றிட்டீங்களடா, உங்களை விடவே மாட்டேன். இந்த மாதிரி மற்றவங்க கம்பெனிகளை போகிறத முதல்ல நிப்பாட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம எப்போ என்ன பண்ணுறது, இவங்க சரியான பைத்தியக்காரனாக இருக்கான்னு சொல்லும்போது, ரொம்பலாம் யோசிக்காத, அவனை அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணலான்னா நம்மளையும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னடா பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போனா நீனே போய் அட்டாக் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாடுறா தம்பி, நம்ம இந்த இடத்துலேருந்து குதிச்சோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக செத்துருவோம். ஏன்னா இது 3rd ஃப்ளோரு. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தியா எவ்வளோ ஜாம்பி நமக்காக வெயிட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்ம சாவர வரைக்கும் சண்டை போடுவாண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே உருட்டுக்கட்டையை எடுத்து அட்டாக் பண்ண வரும்போது, தம்பி இதெல்லாம் வேஸ்ட்டு பாயன் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மேனேஜரை இறக்கி விட்றான் அந்த இடத்துல. அவனும் வந்து ஈஸியாகவே மேனேஜரை அடிக்கணும்னு நினைக்கிறான். பட் ஆனால் மேனேஜர் இதுக்கெல்லாம் அசருவானா, ஈஸியாகவே நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பேனர் வச்சு அவனோட உருட்டுக்கட்டையை தள்ளி விடவுமே அந்த சான்ஸை மேனேஜர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அவனை வந்து பிடிச்சிடுறாரு. நான் செத்தண்டான்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவன் கதை வந்து முடியுது. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த மாதிரி வந்து மற்றவங்க கம்பெனிக்குள்ளே ட்ரெஸ்பாஸ் பண்ணக்கூடாதுடா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் என்னோட செக்யூரிட்டியை வேறு இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட பிளாண்டா இருப்பேனும் கதறிட்டு இருக்கான். அப்புறம் டேய் தம்பி இங்கே வா, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் ஓடுவ, ஒழுங்கு மாதிரியே எங்கள் மேனேஜர்கிட்ட கடி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவனுமே வந்து பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிடறான். நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையிலே பண்ண பெரிய தப்பு இதுதான், நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் கொஞ்சம் என்னோட வெப்பனை மாற்றணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். உனக்கு இப்போ பயமாக இருக்கா, நீ யாரையாவது ஹெல்ப் கூப்பிடணும்னு நினைக்கிறியா, நீ வேணா 120க்கு கால் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஊரில் போலீஸ்னா 100க்கு கால் அடிப்போம்ல, அந்த மாதிரி அவங்க ஊரில் 120க்கு கால் அடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டே ஒன்றை தாண்டா சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதை 120க்கு கால் அடி, போலீஸை வர சொல்லு, பார்த்துக்கலாம், நீ உன் 1000 கூட்டு வா, நான் 7000 கூட்டு வரேன், கோர்ட்டில் வச்சு முடிச்சுக்கலாம்டா தம்பின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் சொல்கிறேன்ல திரும்பி சொல்ல மாட்டேன்டா, ஒழுங்கு மரியாதை கால் அடின்னு சொல்லும்போது ஓகே தலை அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு, நான் கால் அடிச்சிட்டேன் பட் ஆனால் என்னை தயவு செஞ்சு விட்டுறீங்களா, என்னை விட்டுறீங்களா, அவனோட ஃபால்ட்டு தான், அவன் தான் இந்த மாதிரி என்னை கூட்டி வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட ஹீரோவுமே வந்து, தம்பி நான் இப்போ நீ அப்பாலஜி கேட்டு ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது, நான் முன்னாடி சொன்னப்போ நீ ஓடி போயிருந்தா இவ்வளோ நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே கேட்குறான், நீ என்ன சொன்ன 3வது ஃப்ளோர்லேருந்து கீழே வந்து சாவ மாட்டா தானே சொன்னேன், போய் குதிடா அப்படின்னு சொல்லும்போது அவனுமே பட்டுன்னு 3வது ஃப்ளோர்லேருந்து கீழே வந்து குதிச்சிட்றான். இவனுக்கு ரொம்பவே வந்து அடிபட்டிருக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மொட்டையனை வந்து பார்த்துட்டு இருக்கான். ஓகே வேறு வழி இல்லை, நீ வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், சீவி மாதிரி ஒரு பியூட்டி வந்து உன்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வேலையை பாருங்கள், நான் கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க வந்து கடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளையர் தான் இருக்குது, இதெல்லாம் முடிச்சு விட்டு இன்றைக்கான வேலையை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இப்போதைக்கு ஹீரோ வந்து அதாவது 2 ஜாம்பியும் மேனேஜரையும் சீவியும் வந்து ஃபீட் பண்ணனால நம்ம ஹீரோ மேலே வந்து அவங்களுக்கு வந்து 20+ பாயிண்ட் வந்து ஃபேபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது வந்து சீவிக்கு வந்து 80 பாயிண்ட் வந்து இருக்குது, அப்புறம் மேனேஜருக்கு வந்து -60 பாயிண்ட் வந்து இருக்குது. இதை பார்த்த ஹீரோலாம், டேய் இவனுங்க ஏன்டா ஏமலை ஃபீலிங்ஸ் வளர்த்துக்கிறானுங்க, நான் அவனுக்கு சோறெல்லாம் போடவே இல்லைடா, அவனுங்களை ஜஸ்ட் ஒரு பாடி கார்டாக யூஸ் பண்ணண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஃப்ளையருமே கிழிச்சு போட்டு எனக்கு கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காம் டவுன் ஆகு, அவங்கள வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா ஜாம்பியை வந்து ஒரு மனுஷனை பிடிக்குதுங்கிறது அது என்ன ஒரு லாஜிக்னே தெரில. அந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோவுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எது நடக்கணும்னு நினச்சானோ அந்த விஷயம் வந்து இப்போ நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ நினச்ச மாதிரியே இப்போது அவனுக்கு ஒரு மிஷின் ட்ரிகர் ஆகுது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், மிஷின் ரிவார்டாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணி அதில் வந்து நிறைய ஆளுங்களெல்லாம் வந்து ஸ்கில்ஃபுல்லான ஆளுங்களை தான் வந்து சேர்க்கணும். இது மூலயமா உங்களுக்கு நிறைய ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அது மாதிரி நிறையா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மிஷின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய ரிவார்ட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இப்போ தான் நான் நினச்சேன் நீ சொல்லுவேன்னு நினச்சேன், எனக்கு தெரியும்டா, உன்னை நான் மைண்ட் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ என்ன பண்ணுங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் என்ன பண்ணலாம், பேசாமல் ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் கடை பின்னாடி வச்சுட்டு அப்படியே ஜாம்பிகளுக்கெல்லாம் போடலாமா, அது பார்த்தா நல்லா தான் தெரியுது, ஆனால் என்னோடய சமையல் கேவலமாக இருக்கும், அதுக்கெல்லாம் பார்த்து வாந்தி எடுத்துகிட்டு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சூப்பர்வைசர் லின் வந்து 12th ஃப்ளோரில் இருக்கிறார்ல, அவர் இன்னும் அவரோட காரை வந்து இன்னும் பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்து ஒரு
அந்த மாரி நெறைய பேரு அவங்களோட பார்க்கிங் லாட்ல வந்து கார ஒழுங்கா நிப்பாட்டல. ஸோ, நீங்க இந்த இடத்துல வந்து லெசன் அப்படிங்கிற ஒரு மிஷின வந்து ட்ரிகர் பண்ணிட்டீங்க. ஸோ, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஊபர் ஓட்டணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்லாம் அள்ளிக் குடுக்க, இத பார்த்த ஹீரோவும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, பரவால்ல இதுவும் ஒரு நல்ல வேல தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து இப்ப என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற ஜாம்பியெல்லாம் வந்து அடிச்சு போடுறதுக்காக மேனேஜரையும், சீஃப்பையும் வந்து அந்த இடத்துல கூட்டு போறான். அங்க இருக்கிற எல்லா ஜாம்பியும் போட்டு பொளந்து எடுக்குறாங்க எல்லாருமே. ஹீரோ வந்து ஃபைனலி வந்து அங்க இருக்கிற நெறைய பேர வந்து முடிச்சுட்டான். நான் எப்படியோ நெறைய எம்ப்ளாயீஸ வந்து இங்க இப்போதைக்கு வந்து முடிச்சு தள்ளிட்டேன். அது மட்டும் இல்லாம, இப்போதைக்கு நான் வந்து அந்த இன்னொரு ரூமுக்கு போணும்னு ஆசைப்படல. ஏன்னா, அங்க நெறைய ஜாம்பி இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. நான் கொஞ்சம் லெவல் அப் ஆகணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். வாங்கடா போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்போதைக்கு கட் பண்ணி அந்த பொண்ண காமிக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே பசிக்குது. ஏன் அந்த சேல்ஸ்மேன் இன்னும் வரல? டேய் திரும்பி வாடா, வாடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "ஜாம்பி ப்ரோஸ் நான் திரும்பி வந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த டைம் நான் வந்து ஹவோ டாடாவோட ரியல் எஸ்டேட் எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. எவ்வளோ நாள் தான் நீங்க ஜாம்பியா இவ்வளோ கஷ்டப்படுவீங்க? ஒரு சம்மர் கேம்ப போட்டு நீங்க ரிலாக்ஸா இருக்க வேணாம். அதுக்காக தான் நம்மளோட கிங் சிட்டிலயே உங்களுக்காக ஒரு பெரிய வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லும்போது, இத பார்த்த பொண்ணு வந்துட்டாயா வந்துட்டாயா? ஆனா என்ன இந்த தாட்டி வேற எதையோ வந்து குவி குவி வித்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவளுமே கதவ தொறக்க போயிட்டு, "எனக்கு தெரியுது. நான் உன்ன கூப்பிடலாமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளும் பார்த்து அவளுமே ஷாக் ஆகுறா. இந்த தாட்டி நம்ம ஹீரோ வந்து மான்ஸ்டர் மாரி அங்க இருக்கிற பட்ட எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கான். "இல்ல, இல்ல நான் இவனா அவன்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "ஆனா அவன் தான் என்னோட ஹோப். அவன கொன்றாதீங்கல்ல" அப்படிங்கிற மாரி ஜாம்பிகிட்டலாம் வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க உங்களோட வீட பார்க்கறதுக்காக ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது. லைனா வாங்கப்பா ஒவ்வொருத்தவங்களா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ முடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்க, ஐய்யய்யோ! அவன பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்லும்போது, இவன் என்ன ஹியூமனா இல்ல ஏதாவது பீஸ்ட்டான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ திரும்பி அந்த பொண்ண நோட்டீஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல அந்த டோர் தொறத்துட்டு உள்ள வரான். மேம் உங்களுக்கு வந்து இந்த மாரி ஏதாவது வீடு, இல்ல நீங்க ஏதாவது ஸ்விம்மிங் பண்ணணுமா? இல்ல ஃபிட்னஸ் சென்டர் வேணுமோ? அப்படிங்கிற மாரி கதவ தொறந்து நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோவோட கிளர்க் லெவல் பார்த்தா 2ல இருக்கு. "நீ உயிரோட இருக்க மனுஷன் தானான்னு?" சொல்லும்போது, "ஆமா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "அப்பாடா! இப்படி நமக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருச்சுடா. உயிரோட இருக்க ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சுடா கம்பெனிக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல லா ஃப்ரீம் அப்படிங்கிற மாரி ஒரு இடத்துல இருக்கும்போதே, "ஹலோ லாயர் ஜாங்வி. என்னோட பேரு வந்து ஷென். நான் வந்து 24 வயசு ஆகுது எனக்கு. அப்புறம் நான் வந்து மூடோ அப்படிங்கிற யுனிவர்சிட்டியில வந்து கிராஜுவேட் ஆவுனேன். என்னோட மேஜர் லாங்குவேஜ் சைனீஸ், அப்புறம் லிட்டரேச்சர்" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எதுக்காக வந்தேன்னா, ஒரு லீகலான அட்வைஸ்க்காக தான் வந்தேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவளுமே வந்து பயங்கரமா கதறிட்டு இருக்கா. எப்படி இவன் ஜாம்பியெல்லாம் கண்ட்ரோல் பண்றான் அப்படிங்கிற மாரி அவளும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. "ஏய் என்ன ஏன்டி பார்த்துட்டு இருக்க? எதுக்கு வந்தியோ அந்த வேலைய பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஓகே, ஓகே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா. அவ வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறா. அவளோட பாஸ் வந்து அவள ரொம்பவே வந்து அட்வான்டேஜ் எடுத்து நெறைய எடுக்குறாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "உங்களோட ஃப்ளையர் வந்து நெறைய கஸ்டமர அட்ராக்ட் பண்றக்கு, நீங்க வந்து 1000 ஃப்ளையர் வந்து குடுத்துட்டீங்க. அதனால உங்களுக்கு நெறைய ரிவார்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா குடுக்குது. நம்ம ஹீரோவோட ஸ்டாட்ஸ் எல்லாமே 0.5 இன்கிரீஸ் ஆவுது. நல்ல வேல பார்த்துருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "உன்னோட பேர் ஷென் தான?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீ இன்னைக்கு நல்லாவே பண்ண. நீ வந்து எப்போ வேணா இந்த ஜாங்ட்ட வந்து பேசலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இல்லாம நீ வந்து ஸ்விம்மிங் சென்டரு, அப்புறம் ஃபிட்னஸ் சென்டரு, அப்புறம் அந்த ஹவுஸ்லாம் கொஞ்சம் பாருன்னு" சொல்லும்போது, "நீங்க ரொம்பவே நல்லரா இருக்கீங்கன்னு" சொல்லும்போது, "சரி எப்படி பே பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "என்னது பே பண்ணணுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஆமா. லீகலான அட்வைஸ் தான. சொல்லப்போனா ரூ. 200 1 மணி நேரத்துக்கு. ஸோ நீங்க வந்து 1/2 அன் ஹவர் தான் வந்து பேசியிருக்க. ஆனாலும் ரூ. 200 குடுத்துட்டு போன்னு" சொல்லும்போது, அந்த இடத்துல அந்த லாயர பார்த்தா அவனும் பயங்கரமா கதறிட்டு இருக்கான். "ஆமா, நீ சொன்னதும் சரிதான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "பை த வே ஷென்னு, நான் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட கம்பெனில வந்து ஒர்க் பண்றியா?" அப்படின்னும்போது, அவளும் இவன பார்த்தா கொஞ்சம் முட்டா பையன் மாரி தான் இருக்குது. ஆனா ஒரு ஜாம்பிய கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பரவால்ல. அட்லீஸ்ட் அவன் என்ன புரொடெக்டாவது பண்ணுவான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "ஹலோ பாஸ், நான் ஷென். நான் உங்களோட கம்பெனில ஜாயின் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்போதைக்கு சிஸ்டம் சொல்லுது, "டேய் ஹோஸ்ட்டு, நீ பாட்டுக்கு கிரியேட் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லார்ட்டயும் வேலைக்கு எடுக்க முடியாதுடா. இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ப்ரொசீஜர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும், பெர்ஃபெக்ட்டா பிசினஸ்க்கு ஒரு லைசென்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீ ரெக்ரூட் பண்றல்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவங்களோட ரெஸ்யூம பார்க்கணும். அந்த மாரி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரியல் லைஃப்ல என்னென்னமோ பண்ணுவோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, "டேய் நீ என்னடா பைத்தியக்காரனாடா சிஸ்டமே, நம்மளே ஒரு அப்பாகலிப்ஸ்ல தான் வந்து இருக்கிறோம். இப்பயும் நீ வந்து பேப்பர் ஒர்க் பாரு, அது பாருக்குன்ற, நீ பைத்தியம் தான்டா" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். "சரி நீ 4த் ஃப்ளோருக்கு போ. அங்க தான் நம்மளோட ஸ்டார்ட் அப் இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஓகே பாஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் "ஓகே பாஸ், ஓகே பாஸ்" அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அவனுக்கு ஒரு கோகா கோலா குடுத்துட்டு, "நம்ம ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கணும்.
வைக்கணும்ல. அந்த கம்பெனி பேர் வந்து பீஸ் அண்ட் ஆர்டர்னு வச்சிடலாம்னு சொல்லும்போது, நேமிங் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு சிஸ்டம்லேருந்து வரும்போது, பயங்கரமா இருக்கு பாஸ், மிஜ்ஜாவா இருக்கு பேரு அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. இன்னையிலேருந்து இந்த கம்பெனியில நம்மளோட கடின உழைப்பை போட்டு, இந்த இடத்துலயே வந்து நம்ம பெரிய கம்பெனியா மாறுறோம். இந்த உலகமே என்னை பத்தி தான் பேசணும். இவ்ளோ சின்ன வயசுல ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆனாரு. அதுவும் எப்பனா ஒரு இன்டர்ன்ஷிப் படிக்க வந்த பையன் இந்த மாரி ஆனா அப்படிங்கிற சரித்திரத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது, அது செதறுது பாஸ் அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்போதைக்கு அவ வயித்துலேருந்து சத்தம் வரும்போது, இங்க பாரு எவ்வளோ வேணா எடுத்து சாப்பிடுமா. இது எல்லாமே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான், சீப் தான் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, பாஸ் நீங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு, இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அனுபவிச்சதே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போதைக்கு நான் உன்னை கம்பெனியோட கிளர்க்கா அப்பாயிண்ட் பண்றேன். அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கோ. அதை யூஸ் பண்ணி லேபர் டிஸ்பாட்ச் கான்ட்ராக்ட் அதெல்லாம், அதாவது வந்து வேலைக்கு எடுக்கிறது அந்த மாதிரி நிறையா பண்று. அது மட்டும் இல்லாம நம்மளோட கம்பெனியை வந்து இந்த ஜாங்லிங் டெக்னாலஜியோட ஒரு அக்ரிமெண்ட் போடுதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஏன்னா நான் இப்போ அந்த ஜாங்லிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறனால இப்போ வந்து அப்படியே ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு விட்டுக்கலாம், அஃபிஷியலாக நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டு அதெல்லாம் பண்ண தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, எனது அப்பா கிளிப்ஸ்லேயும் உட்காந்து நான் ஸ்ப்ரெட்ஷீட் செய்யணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உன்னால் எக்ஸல்லாம் யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்காங்க பார்த்தியா, அவனுங்க வந்து உன்னோட காலீக்ஸ், அவங்க வந்து சீவி அப்புறம் வந்து ஜாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பட்ட பேரை வைக்கிறான். பாதி மூஞ்சி சீவி அப்புறம் மொட்டை தலையன் ஜாங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த சீவி வந்து இன்னொரு கம்பெனியோட பாஸாக இருந்தவ, அப்புறம் ஜாங் வந்து இந்த கம்பெனியோட மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது, அவனுங்க 2 பேரும் வந்து இந்த கம்பெனிக்காகவும் நிறையவே உழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ் அண்ட் ஆர்டருக்காகவும் நல்லா உழைப்பாங்க. அவங்களாம் ஃபியூச்சர் ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் பார்த்தா அவளும் பயங்கரமாக கதறிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உன்னோட 2 காலிகோட அவ்வளோவா பேசாத, அப்புறம் உன்னை கடிச்சு திங்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவளுமே இமேஜின்லாம் பண்ணிட்டு, ஐயோ நான் அந்த பாத்ரூம்லேயே இருந்திருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி என்னை ஏன் பார்த்துட்டு இருக்க, நீ போய் ஆர்மி அந்த ஒர்க் பார்க்க ஆர்மின்னு சொல்லும்போது, பாஸ் நான் கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்கு பெருமையை சேர்த்து தருவேன்னு சொல்லும்போது, இப்படி இருக்கணும்டா பொண்ணுண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான். அவளுமே வந்து வேலையை அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கும் போது, ஷென் அவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சிஸ்டமில் வரும்போது, இவளுக்கு நல்லாவே பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நீ இங்கே வந்து ஒர்க் பண்ணுற, நம்ம வந்து ரொம்பவே வந்து லீகலான ஒர்க்காக தான் பண்ணுறோம், அதனால் பேப்பர் ஒர்க்லாம் பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாம் கேட்டால் அவளுமே வந்து பார்த்துட்டு இருக்கா. இந்த உலகமே அழிய போகுது பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கும்போது, என்னதான் இருந்தாலும் வச்சுக்கோங்க, நம்ம வந்து சீக்கிரமே வந்து நிறைய பேரை வந்து ரெக்ரூட் பண்ணணும் ஹைட் லெவலில் இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு வெளில போவேன், அந்த நேரத்தில் வந்து ஒருத்தன் வருவான் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், ஸோ அவன் வந்து இந்த 2 பேரை அடிச்சிட போகிறான், அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹை லெவல் பாடி கார்டு இந்த மாதிரி என்விரான்மெண்ட்க்கு ரொம்பவே தேவைப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னோட பிஸ்னஸ் இனிமே தாண்டா ஆரம்பிக்கவே போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே ஓப்பன் பண்ணி கம்பெனிலாம் ஆரம்பிச்சனால நம்ம ஹீரோக்கு வந்து அவனோட ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. தம்பி எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்த்தில் போடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோட பாடியில் அப்படியே பெருசாக ட்ரான்ஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோமே அப்படியே ரெக்க கட்டி முளைக்கிறான். இப்போ பாரு இன்னையிலேருந்து என்னோட கம்பெனி அப்படியே ஸ்கை ராக்கெட் மாதிரி அப்படியே பெருசாக போகுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இவளுமே வந்து எல்லார்ட்டையுமே வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. என்னோட பாஸுக்கு ஏதோ ஆயிடுச்சு, மென்டல் ஆகிட்டாரு, அவர் இந்த அப்பா கிளிப்ஸ்லேயும் ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறாரு, அவர் என்ன பேப்பரில் ஒர்க்கை ஹேண்டில் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் யாருமே ரிப்ளை பண்ணல. வெளியில் அவளுமே பார்க்க அந்த 2 பேருமே முறைச்ச பார்க்க இவளுமே அப்படின்ட்டு அழுதுகிட்டே வந்து அர்ஜென்ட்டுப்பா சீக்கிரம் என் மெசேஜை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட ப்ரொஃபைலை ரொம்பலாம் வச்சுக்க கூடாது, கொஞ்சம் நார்மல் டிரைவர் மாதிரியே ஓட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். டே பெவன் எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அந்த காரை வந்து அன்லாக் பண்ணுறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வந்து ஊபர் டிரைவர் மிஷின் வந்து அன்லாக் ஆகுது. நம்ம ஹீரோவுமே ஊபர் டிரைவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நிறையா ரிவார்டுமே நம்ம ஹீரோக்கு வந்து கிடைக்கும். ஓகே பயங்கரமாக இருக்கும் போலையே இந்த ஊபர் டிரைவர் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ முதல்ல என் காரை ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா சாம்பியும் அடித்து போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற மண்டையெல்லாம் உடச்சிட்டு எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்க. அங்கே ஒரு 3 பேர் இருக்கிறானுங்க. அதை பார்த்த ஹீரோவும் அவனுங்களே போய் பொழந்து எடுக்கிறான். உன் பேர் ஜாவோ தானே அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி எல்லாத்தையுமே அடித்து எல்லாரையுமே வந்து முடிக்கிறான். அப்பாடா இந்த ஒர்க்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல நிறைய சாம்பி இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ளையர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனால் என்ன அடிச்சு கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்காவது ஊபர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டு கேட்டுட்டு இருக்கான். நான் உண்மையாலே வந்து
ஊபர் ஓட்டுறானா, அதுவும் யாரும் இல்லாத கரேஜ்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே அவனோட காரை எடுத்துகிட்டு கிளம்புறான். ஸோ அதோட இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. முடிஞ்சாலவு அடுத்த எபிசோடை சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறான். மறக்காமல் நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறங்க. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்து வீடியோ வந்தோடனே ரிலீஸ் பண்ணுவேன். சரி, உங்களாம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.